ஏங்க இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கல்லெஞ்சக்காரனா இருக்கீங்க? எதுக்குமே அழுக மாட்டீங்களா? சாப்பாட்டுல கை வைக்கும் போது நீ எப்பப்பா வேலைக்கு போய் பெத்தவங்களுக்கு சாப்பாடு போட போறன்ற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு மகன். நம்மளை விட சின்ன பையன் ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு நம்மளே கூப்பிட்டுருப்பாங்க, நம்மளும் போயிருப்போம். அங்க வந்திருக்க சொந்தக்காரன் அக்கடா கேட்பேன், அடுத்து உனக்கப்ப அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணற இளைஞன். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கும் அம்மாவுக்கும் நடுவில் 1000 சண்டை வரும். அதுல மனைவிக்கு சப்போர்ட் பண்றதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதான்னு கலைஞ்சி நிக்கிற ஒரு கணவன். இந்த பண்டிகைக்காச்சும் புது துணி எடுத்து கொடுப்பீங்களான்னு பிள்ளைய கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிற தகப்பன். வாங்கின சம்பளம் 10ஆம் தேதியே காலி ஆயிருச்சு, மிச்சம் 20 நாள எப்படிடா ஓட்ட போறோம்னு குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்ப தலைவன். உனக்கு என்னப்பா ஆம்பளை தானே அப்படின்னு பல விஷயத்துல பாரபட்சம் பார்க்கிற இந்த சொசைட்டி மேல ஆதங்கத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஆண்மகன். இவங்க எல்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்கன்னா அதை துடைக்கிறதுக்கு கைக்குட்டையும் பத்தாது, அதை பிடிச்சு அடைக்கிறதுக்கு கடலும் பத்தாது.